பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட அந்த உதயசூரியன் சின்னத்துல நின்னது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு வைகோவுடைய புதல்வர் வெளிப்படையா பேசுறாரு. தூக்கம் மாட்டிட்டு போயிட்டு சாவிட உதயசூரியன் சின்னத்தில் நான் நின்னது தப்பு துரதிருஷ்டவசமானதுன்னா என்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணா அறிவாலயத்தில் ஒத்துக்கிட்டு வந்தேன். கடந்த நேர்காணல்ல இந்த மாதிரி மதிமுக உதயசூரியன் சின்னத்துல நின்னது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு இந்த துரை வைகோ சொன்னதுல ஒரு கடுமையான பதத்தை போய் தூக்கல தொங்குடா அப்படின்ற ஒரு பதத்தை பயன்படுத்தினீங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி ஒரு வைரல் ஆயிருக்கு. அவசரப்பட்டு அந்த பதத்தை பயன்படுத்திட்டோமோன்னு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? நான் அப்படிலாம் இல்லை, இது ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான். இப்போ ஒருத்தன் ஒரு விஷயத்து மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லாத என்னால் வாழவே முடியாது, நான் போய்ட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, அந்த மாதிரி எனக்கும் வைகோக்குமான உறவு அப்படின்றது ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமானது. வைகோ என்ன கேட்டாங்கன்னா இவங்களாம் வைகோ தெரிஞ்சு இதெல்லாம் செய்கிறாங்களான்லாம் எனக்கு தெரியாது. நான் நேற்று சாலை விபத்தில் செத்து போயிட்டு போட்டான். அப்புறம் இன்னொருத்தன் அகால மரணம், இன்னொருத்தன் திடீர் மரணம், அப்புறம் மர்ம மரணம் வேற. ரொம்ப அப்படிலாம் சொன்னவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அடுத்த தலைமுறை மதிமுக வழிநடத்த போறவன்ற முறையில அவர் சொன்ன கருத்துல எந்த பிழையும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த சிந்தனை எப்போ வந்துருக்கும்? தேர்தலுக்கு மேடம் இருக்கணும்ன்றீங்க. அதுக்கு தானே நீங்க தலைமை. நீங்க என்ன சொல்றீங்க? திமுக மேல குற்றம் சாட்டுறீங்க, எங்க மேல திணிச்சாங்கன்றீங்க. நீங்க கேட்கலாம்ல, எதுக்கு எங்க மேல திணிக்கிறீங்க? நாங்க ஒரு சுயேட்சை சின்னத்துல நின்றுட்டு போனோமே அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு நீங்க நிக்க வேண்டியதானே. உங்களுக்கு ஜெயிக்கிறது அங்க முக்கியமா இருந்தது. இப்போ ஜெயிச்சிட்ட உடனே அந்த ஜெயிச்சதுக்குள்ள பலனை அனுபவிக்க முடியலையே அப்படின்ற அந்த ஆற்றாமை தான் உங்களை இந்த மாதிரி பேச வச்சது. நீங்க ஏற்கனவே மல்லை சத்திய விவகாரத்தப்பவே நீங்க துரை வைக்கோ கடுமையான பதங்களை பயன்படுத்தி விமர்சிச்சீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படிலாம் நான் துரை வைக்கோன்ற ஒரு வார்த்தையோட பயன்படுத்தலையே. நான் என்ன சொன்னேன் அப்படின்னோம்னா, இத்தனை ஆண்டு காலம் உங்களோட இருந்து, உங்களோட உழைச்சி, உங்களோடையே இருந்து தனது வாழ்க்கையை உங்களுக்காக கொடுத்தவன் எப்படி உங்களுக்கு துரோகி ஆகிறான்றதை மட்டும் அண்ணன் வைகோ விளக்கட்டோன்னு தான் சொல்லி புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நான் மதிமுககாரனுடைய மனம் முன்படுது அப்படின்னோம்னா அது உள்ளபடியே வருத்தம் தரத்தக்க செயல் தான், அது வேற விஷயம். அதுக்கு நான் வருத்தம் கூட தெரிவிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஆனால் உங்களுடைய செயல் சுத்தம்லாம் சொல்லாதீங்க. உங்களுடைய செயல் பச்சை சந்தர்ப்பவாதம். ரவிச்சந்திரனுடைய தியாகத்தில் 10% செஞ்சிருப்பியா நீ அப்படின்னா புலிகளுக்காக. அப்படியாப்பட்டவன் நான். அண்ணனை ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை. ஆனால் உங்களை ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலும் இதுவரைக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாதைக்கு எதிரானது. கடந்த நேர்காணல்ல இந்த மாதிரி மதிமுக உதயசூரியன் சின்னத்துல நின்னது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு இந்த துரை வைகோ சொன்னதுல ஒரு கடுமையான பதத்தை போய் தூக்கல தொங்குடா அப்படின்ற ஒரு பதத்தை பயன்படுத்தினீங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி ஒரு வைரல் ஆயிருக்கு. பல தரப்புல இருந்தும் உங்க போட்டோ பயன்படுத்தி மீமெல்லாம் போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அதை நம்ம அவசரப்பட்டு அந்த பதத்தை பயன்படுத்திட்டோமோன்னு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? நான் அப்படிலாம் இல்லை, இது ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான். இப்போ ஒருத்தன் ஒரு விஷயத்து மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லாத என்னால் வாழவே முடியாது, நான் போய்ட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, அந்த மாதிரி. அப்போ யதார்த்தமாக தான் சொல்லிட்டீங்க. நான் யதார்த்தம் தான் அது. நான் ஒன்றும் அதில் ஒன்றும் வருத்தப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படிதான் அது. பதவி இல்லைன்னா வாழ மாட்டீங்களா? பதவி இல்லைன்னா நீங்கள் வாழவே மாட்டீங்களா? ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பதவி அப்படின்றதுக்காக தான் அது இப்போ தனியாக வந்துச்சு. அது பதவி வந்துச்சு. அப்போ மறுமலர்ச்சின்றதனுடைய அர்த்தம் என்னது? பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் நேர்மை அப்படிலாம் சொல்லிட்டு தான் ஒரு 3 முடக்கத்தை வச்சு தான் வைகோ வந்தார். புரியுதுங்களா? நாங்களாம் அந்த நாள்லேருந்து வைகோவோட அசோசியேட் ஆனவங்க. நான் அப்போ ஜனதாதள். அப்போ வைகோவோட நாங்கள் அசோசியேட் ஆகிறோம் அப்படின்னோம்னா ஜனதாதளனுடைய செடியன் ஜனதாதளோட நிற்கணும், மதிமுகவோட நிற்கணுன்றாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அவங்களோட இருந்துச்சு. அப்படி தான் நாங்கள் 96 தேர்தலில் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். புரியுதுங்களா? நாங்கள் தோற்றோம், ஆனால் பெரிய மரியாதை இருந்துச்சு. அப்புறம் அவர் 98 ஜெயலலிதாவோட போனார், அவர் 99 திமுகவோட போனார். அது வேற கதை, அதெல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ அந்த காலத்தில் எனக்கும் வைகோக்குமான உறவு அப்படின்றது ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமானது. வைகோ என்ன கேட்டாங்கன்னா இவங்களாம் வைகோ தெரிஞ்சு இதெல்லாம் செய்கிறாங்களான்லாம் எனக்கு தெரியாது. நான் நேற்று சாலை விபத்தில் செத்து போயிட்டு போட்டான். அப்புறம் இன்னொருத்தன் அகால மரணம், இன்னொருத்தன் திடீர் மரணம், அப்புறம் மர்ம மரணம் வேற. எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப அப்படிலாம் சொன்னவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா நேற்று தான் என்னோட பிறந்த நாள். அதனால இந்த சர்டிஃபிகேட்ல தான் 28 அதுதான் எல்லாரும் கொண்டாடுவாங்க, அதை போட்டேன். அதுவும் பரவாயில்ல. ஸோ நேற்று தான் என்னோட பிறந்த நாள். ஆனால் நீங்கள் அவ்வளோ கோபமாக பயன்படுத்துறீங்க. ஆனால் இந்த துரை வைகோ சைட்லேருந்து பாருங்களேன், ஒரு கட்சி ஒரு தனி சின்னத்தில் நின்னா அதிகாரத்துக்குள்ளே போகணும், அதிகாரத்துக்குள்ளே நடக்கணும். ஏன்னா இன்னைக்கு தனி சின்னத்தில் நின்ற கட்சிகள் அதிகாரத்துக்குள்ளே இருக்கும்போது அதை பார்க்கும்போது இயல்பாக அவருக்கு அந்த ஆதங்கம் இருக்க தானே செய்யும். அடுத்த தலைமுறை மதிமுக வழிநடத்த போகிறவன்ற முறையில் அவர் சொன்ன கருத்துல எந்த பிழையும் இருக்கிற மாதிரி தெரியல. சார், நம்மளும் அதிகாரத்தை நோக்கி நகரணுமே ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். அந்த சிந்தனை எப்போ வந்திருக்கணும்? தேர்தலுக்கு மேடம் இருக்கணும்ன்றீங்களா? அதுக்கு தானே நீங்கள் தலைமை. உங்கள் அப்பா நீங்கள் 2 பேரும் அதுக்கு தானே இருக்கீங்க. ஏன் கம்யூனிஸ்ட் ஒத்துக்கல?
ஏன் விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்கல? விடுதலை எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 தொகுதி பானை, 2 தொகுதி சூரியன், கடைசியில் இன்னைக்கு 6 பானை. அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஏடி சின்னத்தில் நிற்கிறான். அது அவங்க நேஷனல் பார்ட்டி இருக்கட்டுங்க. இங்கே என்ன கதை? நிற்கிறாங்க. ஏன் நீங்கள் நிற்கல? அங்கே மட்டும் வத்திப்பட்டியில் நின்னீங்களே, ஏன் நின்னீங்க? இதே பதவி ஆசை தான். அப்படி மேலே போயிட்டோம் அப்படின்னோம்னா அப்படி மாறி அப்படி பதவியில் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கு தான் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க வத்திப்பட்டி சின்னத்தை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேலே போனால் ஒரு பதவியில் உட்காரணும். அந்த வெறி தான் உங்களுக்குலாம் இருக்கு. இல்லை, ஒரு கட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்றது தானே இயல்பு. அதில் என்ன தவறு? அதிகாரத்தை நோக்கி நீங்கள் இல்லைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும்ல. நீங்கள் தானே முடிவெடுத்து நீங்கள் தானே செய்ய போறீங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? திமுக மேலே குற்றம் சாட்டுறீங்க, எங்கள் மேலே திணிச்சாங்கன்றீங்க. ஆமாம். ஏன் அவங்க வந்து கட்டாயப்படுத்தினாங்க? இல்லை, விடுதலை சிறுத்தைகளை திணிக்கல, முஸ்லீம் லீக் மேலே திணிக்கல, கம்யூனிஸ்டுகள் மேலே திணிக்கல, உங்கள் மேலே மட்டும் திணிக்கும் போது கேட்கலாம்ல, எதுக்கு எங்கள் மேலே திணிக்கிறீங்க? நாங்கள் ஒரு கட்சி தானே ஐயா. கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி தானே நிற்க போகிறோம். எதுக்கு நாங்கள் உங்கள் சின்னத்தில் நிற்கணும்? நாங்கள் ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்றுட்டு போகிறோமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் நிற்க வேண்டியதானே. உங்களுக்கு ஜெயிக்கிறது அங்கே முக்கியமாக இருந்தது. இப்போ ஜெயிச்சிட்டோடனே அந்த ஜெயிச்சதுக்குள்ள பலனை அனுபவிக்க முடியலையே அப்படின்ற அந்த ஆற்றாமை தான் உங்களை இந்த மாதிரி பேச வச்சுது. அதனால தான் வாக்களித்த மக்களை அவமதிக்கிற மாதிரி துரதிருஷ்டம் அப்படின்னீங்க. உங்களுடைய வெற்றி துரதிருஷ்டவசமானதா? உங்களுடைய வெற்றி ஒரு கூட்டணிக்காக போடப்பட்ட வெற்றி அது. ஆனால் நீங்கள் அது துரதிருஷ்டவசமானதுன்றீங்க. அதுதான் எனக்கு கோவம் வந்துச்சு. இப்போ அவங்க திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கான கிட்டத்தட்ட அந்த இடத்தை நோக்கி தான் நகர்றாங்க. அதுதான் 26ஆம் தேதி தேதி குறிச்சிருக்காங்களே, அதை நோக்கி தான் நகர்றாங்க. அப்போ இந்த எம்எல்ஏக்கள் என்ன ஆவாங்க? 2 பேரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கூட்டணி விட்டு வெளில வந்துட்டு அதில் வெளில வர்றதுனால ஒன்று ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவங்க அதுதான் விஜயெல்லாம் போய் சந்திச்சிருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் யோசிக்கிறதுக்கு விஜய் போய் சந்திச்சிருக்காரு. அவங்களாம் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்களே, நாங்களும் ரிசைன் பண்ணிட்டு தான் உங்களுடைய கூட்டணியில் சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறது தானே ஒரு விஜய் கிட்ட போயிருக்காரு. ஆமாம், சமீபத்தில் சந்திச்சாரு. முதல்ல அங்கே வரும்போது அவருடைய தொகுதிக்கு வராருனாரு. அப்புறம் இங்கே வந்துட்டு சந்திச்சாரு. அப்புறம் வீட்டில் போய் சந்திக்கிறாரு. இன்னும் 2-3 முறையோட சந்திக்கலாம். அதுக்கு தானே நீங்கள் போறீங்க. எல்லாருமே அடுத்த நோக்கி விஜய் தான் அடுத்த எதிர்காலம் தமிழ்நாட்டில். திமுக எந்திரிச்சே வராதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் பெரும்பாலும் எதை வேணாலும் நீங்க நினைங்க. நான் அதை பற்றி சொல்ல வரல. ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை இப்போ கூட இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்றாரு? திமுக கூட்டணின்றது ஒன்று இல்லை, திமுக கூட்டணி ஒன்று இல்லைன்றாரு. திமுக கூட்டணி இல்லையா? அப்போ நீங்க இல்லைன்னா இல்லை ஆயிடுதுமா. அங்கே தேமுதிக இருக்குது, அங்கே மறுமலை இது ஒரு படி மேலே போய் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றதே இல்லை அப்படிலாம் சொல்றாரு. அங்கே வந்துட்டு அந்த இது மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, அங்கே மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்குது, இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் வெளில வந்துட்டு இவர் வந்து இல்லைன்னு சொல்றாரு. இவருக்கு அந்த உரிமை இருக்கா? உரிமை இருக்கான்னு கேட்குறேன். ஆனால் இதை கேள்வியாக கேட்கறதுக்கு வந்துட்டு அங்கே பத்திரிகையாளர்கள்கிட்ட திராணி இல்லை. இல்ல தேர்தல் பேசணும். அப்புறம் ஏங்க வந்துட்டு ஆதரவு கொடுக்கறதுக்கு போயிட்டு ஸ்டாலின் கிட்ட உட்காந்தீங்க? 1க்கு 3 முறை போனீங்கல்ல நீங்க அண்ணா அறிவாலயத்துக்கு. ஏன் போனீங்க? இல்ல தன்னிச்சையா எடுத்த முடிவு நேத்து பேசுறாரு. ஏங்க தன்னிச்சையா எடுத்த முடிவு எங்க ஸ்டாலின் கிட்ட போயிட்டு சொல்றீங்க? ஸ்டாலின் கிட்ட போயிட்டு உட்காந்து பேசுறீங்களா இல்லையா? நீங்க இந்த மாதிரி ஆதரவு கொடுக்குறத பத்தி பேசல, வேற ஒரு விடயமா தான் போனோம் சொல்லட்டுமே. சண்முகம் தெரியாத யாரு என்னன்றது, அரசியல் தெரியாத உட்காந்துட்டு இருக்கிறோம் வெளியில பத்திரிகையாளரா நாங்க. சொல்லுங்க பாப்போம். பத்திரிகையாளராக நாமெல்லாம் ஒன்றும் தெரியாத வெளில உட்காந்துட்டு இருக்கிறாங்களா? சண்முகம் எதுக்கு போறாரு, வீரபாண்டியன் எதுக்கு போறாரு, என்ன இவங்க பேச வர்றாங்க, எல்லாம் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. இல்லை இன்னொரு நான் இந்த வைகோக்குள்ள இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா நீங்க ஏற்கனவே மல்லை சத்திய விவகாரத்தப்பவே நீங்க துரை வைகோ கடுமையான பதங்களை பயன்படுத்தி விமர்சிச்சீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படிலாம் நான் துரை வைகோன்ற ஒரு வார்த்தையோட பயன்படுத்தலையே. நான் என்ன சொன்னேன் அப்படின்னோம்னா, இத்தனை ஆண்டு காலம் உங்களோட இருந்து, உங்களோட உடைச்சி, உங்களோடையே இருந்து தனது வாழ்க்கையை உங்களுக்காக கொடுத்தவன் எப்படி உங்களுக்கு துரோகி ஆகிறான்றதை மட்டும் அண்ணன் வைகோ விளக்கட்டோன்னு தான் சொல்லி புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நான் சொன்னேன். இல்ல அதுதான் அவங்க என்னன்னா, துரை வைகோ உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியே ஏதோ பகை இருக்கும் போல இருக்கு, அதனால இப்படி பேசுறீங்கன்னு நிறைய பதிவுகளை பார்க்க முடியும். எப்படிங்க தாய் நண்பன் குட்டி நண்பன் தாய் பகை அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு வைகோ தான். ஒரு வைகோவை பற்றி ஒரு படம் எடுத்து இது பண்ணும்போது எனக்கு தான் இன்விடேஷன் கொடுத்தாங்க, நானும் தான் போயிருந்தேன். துரை வைகோ பண்ணார், அது நானும் தான் போயிருந்தேன். போயிருந்தப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தேன். கொடுத்துட்டு தான் பேசுவேன். வைகோ இருந்தார், எல்லாரோடையும் பேசிட்டு தான் நான் வந்தேன். வைகோ நான் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். வைகோ எனக்கு நெருக்கமான என்னோட 2 புத்தகங்களையும் வெளியிட்ட வரைய வைகோ தானேங்க. இப்போ ஒருத்தங்க கேட்குறான், அண்ணா மாற்றி மாறிந்து வந்துட்டு வைகோ எப்படி அப்படி சொல்ல, நான் வைகோ சொல்ல சரியா போயிட்டு கேட்டுவா அப்படின்னேன். துரதிருஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வைகோ சொன்னாரா? அப்ரூவ் பண்ணாரா? அது தெரியல. இல்லை சொல்ல வரேன். அப்ரூவ் பண்ணா வெளிப்படுத்த போறாரு, அதனால சொல்ல வரேன்.
முதல்ல ஒன்று புரிஞ்சு, இப்போ உங்களுடைய மதிமுககாரனுடைய மனம் புண்படுது அப்படின்னம்னா அது உள்ளபடியே வருத்தம் தரத்தக்க செயல் தான், அது வேற விஷயம். அதுக்கு நான் வருத்தம் கூட தெரிவிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஆனால் உங்களுடைய செயல் சுத்தம்லாம் சொல்லாதீங்க. உங்களுடைய செயல் வந்துட்டு பச்சை சந்தர்ப்பவாதம், புரியுதுங்களா? இதுக்கு நான் சொன்ன வார்த்தை நல்லா பொருந்துது, அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், வாக்களித்த மக்களை நீங்கள் அவமதிச்சிங்க, எனக்கு அதான் கோபம் வருது. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி வைகோ, மதிமுக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியும் எந்தெந்த கட்சி என்னென்ன அடிப்படையில் இயங்குதுன்னு தெரியும். இப்போ வந்துட்டு அவர் பேர் என்னது, துரை வைகோலாம் என்ன அடிப்படையில் இயங்குறாங்க அப்படின்றதெல்லாம் கூட எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாத நாங்களாம் வெளில உட்காந்துட்டு இருக்கிறோமாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் நாமளும் இருக்கிறாங்க. அண்ணன் கிட்ட கேளுங்க, ஐயா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேளுங்க, புரியுதுங்களா? நான் ரவிச்சந்திரனை சந்திச்சது இல்லை, வைகோவனுடைய தம்பி. அவர் என் வயசு ஒருத்தவராக தான் இருப்பார். அவரையே டிஃபெண்ட் பண்ணுவேன் நான். சீமானை பற்றி சொல்லும்போது ரவிச்சந்திரனுடைய தியாகத்தில் 10% செஞ்சிருப்பியா நீ அப்படின்னா புலிகளுக்காக. அப்படியாப்பட்டவன் நான். அண்ணனை ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை. ஆனால் உங்களை ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலும் இதுவரைக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாதைக்கு எதிரானது. இப்போ நான் சொல்ல வரேன், இது சரியான பாதையிலேயே போல, புரியுதுங்களா? நீங்கள் உங்களுக்கிட்ட ஒரு இது போடுங்க, தனித்தன்மை விடலாம். தனித்தன்மையெல்லாம் போட்டதுன்னா ஒத்துக்காத, கூட்டணியிலே இருக்காத. உன் தனித்தன்மையை நீ தனியாக நின்று நிரூபிக்கலாம், புரியுதா? இப்போ போறியா, தாராளமாக ரிசைன்மெண்ட்டு நேரம் தாவேக்காவுக்கு போ, உன்னை மதிப்பாங்க 4 பேர். பாடுறா, அந்த கூட்டணியில் இருந்து 2 எம்எல்ஏ இருந்தாங்க, தூக்கி போட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் சொன்ன அந்த 2 எம்எல்ஏ ஜெயிச்சவங்க வந்துட்டு வருவாங்களா வரமாட்டாங்களான்ற டவுட் உங்ககிட்ட இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, போனேன் நாங்கள் பார்த்துக்குறோன்னேன்றாங்க. அப்புறம் உங்கள் கடை கத்திராயிடும். எனக்கு தெரியும் யார் யார் எங்கெங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதனால் இதில் கோச்சிட்டு இருக்கக்கூடிய மதிமுகனுடைய நிறைய மீமெல்லாம் வேற இல்லைங்க, அதெல்லாம் பற்றி கவலைப்படல. அவங்களுக்கு ஏற்பட்ட கோபத்துக்கு அவங்க ஏதோ செய்கிறாங்க, அதெல்லாம் பற்றி கவலை இல்லைன்னா இறைவனுடைய அருளில் வாடுறவன், எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. அதுக்காக நான் அவங்களை தப்பாகவும் நினைக்க மாட்டேன், அதையும் நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் மல்லை சத்யா மேலே இருக்கான்னா ஆமாம், அது எல்லா தொண்டன் மேலேயும் இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன், பழகி இருக்கிறேன். வைகோ அண்ணனுக்கு மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு இருக்காதுன்னா அது எப்படி? இந்த மாதிரி எவ்வளோ பேர் சைதாப்பேட்டையில் மதிமுக அவருடைய செயல் வீரர் கூட்டம் போடுறதுக்கு ஒரு நேரத்தில் வந்துட்டு ஒரு மண்டபமே கிடைக்காதப்போ நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணி அந்த மண்டபத்தை கொடுத்தோம். 4000 பேர் கூடனா அன்னைக்கு. நீங்கள் எங்கே போச்சு அந்த கட்சி? எல்லாம் நீங்கள் யோசிங்க. சும்மா அந்த கட்சியில் இருக்கிறோம் இந்த உங்களுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரிலாம் பார்க்காதீங்க. அப்படி பார்த்ததுனால தான் இன்றைக்கி பல கட்சிகள் அழியுது. சொத்துன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கட்சியை காலி நிற்காதது. அதனால் நேர்த்தியாக சிந்திங்க. இந்த திட்டுறது, இது பண்ணுறது, இந்த ஃபோனில் கூப்பிட்றது, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு நேர்த்தியான அரசியல் முன்னெடுக்க பாருங்கள். நன்றிங்க ஐயா, நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.